சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சொல்லுங்க மேடம். ஏய் இடியட், உனக்கு கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கா இல்லையா? அந்த காயத்ரிய எங்கேயாவது ஒரு ஸ்டேட்ல கொண்டு போய் விட்டுறேன்னு சொன்னா எதுக்குடா கத்தியால குத்துனீங்க? மேடம், கத்தியாலலாம் நாங்க அந்த பொண்ண சத்தியமா குத்தல மேடம். அவ எங்களை அடிச்சு போட்டு தப்பிச்சிட்டா மேடம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியாது மேடம். என்னடா சொல்ற? மேடம், உண்மையதான் மேடம் சொல்றேன். சரி, காயத்ரிய கத்தியால குத்துறதுக்கு முன்னாடி நீங்க தான் காயத்ரிய அட்டாக் பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க. அத வச்சு போலீஸ் உங்களை புடிச்சு உங்க மூலமா என்ன புடிச்சு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு இன்னும் 1 மந்த்ல மேரேஜ். இந்த பிரச்சனை என் மேரேஜுக்கு ஒரு தடையா இருக்கவே கூடாது. நீங்க இந்த ஊர்ல இனிமே இருக்க வேண்டாம். எங்கேயாவது தலைமறைவா இருங்க. எந்த காரணத்தை கொண்டோ என்ன மட்டும் கை காட்டிடாதீங்க. ஜாக்கிரதை. ஆனா அந்த பொண்ண கத்தியால குத்துனது நாங்க இல்ல மேடம். அதனால பிரச்சனை எதுவும் வரப்போறது இல்ல. அத மீறி ஏதாவது வந்தா நான் அதை சமாளிச்சுக்கிறேன் மேடம். சரி, ஓகே, இது போதும். நான் போனை வைக்கிறேன். சரிங்க மேடம். யாரு காயத்ரிய கொல்ல முயற்சி பண்ணது? மோட்டிவ்னு பார்த்தா ஒண்ணு நான், இன்னொன்னு ரேஷ்மா அன்னபூர்ணி. நாம பண்ணலனா ரேஷ்மா அன்னபூர்ணி தான் இதை பண்ணாங்களா? கண்டுபிடிக்கிறேன். கடவுளே, எதுக்காக என் பொண்ணுக்கு இப்படி ஒரு சோதனை கொடுத்து எங்களை இப்படி வேதனைப்படுத்திட்டு இருக்க? இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அவமானப்பட்டு கண்டவங்க கிட்ட எல்லாம் அடிபட்டு நான் திருடு இல்லைன்னு நிரூபிச்சு என் பொண்ணு மீண்டு வந்தா. அந்த துன்பம் முடியறதுக்குள்ள மறுபடியும் என் பொண்ணு உயிர் மேல குறி வச்சிட்டியே. இது எந்த விதத்துல நியாயம், எந்த விதத்துல தர்மம்? கமலா, அழிக்க நினைக்கிறவங்க கிட்ட இருந்து காக்குற வேலையை செய்யறதுனாலதான் உனக்கு கடவுள்னு பேரு. கடவுளா இருக்கிற நீ என் பொண்ணு விஷயத்துல கண்டுக்காம இருந்தா என்ன அர்த்தம்? என் கலைவாணியை கொலை பண்ற அளவுக்கு அவ யாருக்கு என்ன பாவம் பண்ணா? என் பொண்ணுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? உன்னை நம்பிதான் வந்திருக்க. மனுஷங்க தான் கொடுத்த வாக்க நம்பின நம்பிக்கைய காப்பாத்தாம குழி தோண்டி புதைக்கிறாங்க. நீ கடவுள், மனுஷங்கள மாதிரி நீயும் நடந்துக்காத. உனக்கு சக்தி இருக்கு, என் பொண்ண காப்பாத்து. இது உனக்கு நியாயமா? என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள நீ தண்டி. இல்ல, நான் தண்டிக்க மாட்டேன், காப்பாத்த மாட்டேன்னு இப்படியே அமைதியாதான் இருப்பேன்னு நீ முடிவு பண்ணா நாங்க மொத்தமா இந்த பூமியில இல்லாம போற அளவுக்கு நீ பண்ணிடு. போதும், உன்னை நம்பி நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். கமலா, இங்க பாரு, அப்படிலாம் பேசாத. கடவுள் நம்ம பொண்ணை காப்பாத்தி கொடுப்பாரு. இங்க பாரு, நீ கொஞ்சம் அமைதியா இரு, சரியா? கலைவாணி சரியாயிடுவா. கடவுளே, காயத்ரிக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவ பழிச்சு நல்லபடியா வரணும். அவளை கைவிட்டுறாத ஐயா, காப்பாத்து. காயத்ரிக்கு என்ன நேரம் காலனே தெரியல. அவளை கொல்ற அளவுக்கு அப்படி யாரும் எதிரிங்க இருப்பாங்கன்னு தெரியலையே.
காயத்ரியை கத்தியால குத்துனது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா யார் கொல்ல சொன்னாங்க, காயத்ரியோட எதிரி யாரு, என்ன மோட்டிவ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முன்னால காயத்ரி நல்லபடியா பொழைச்சு வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா சம்பந்தப்பட்டவங்க யாரையும் சும்மா விட போறதில்லை. என்னங்க, கலைவாணிய பார்க்க ஆதிசங்கரையும் சுப்பிரமணிய அண்ணாச்சியும் வந்திருக்காங்க. எக்காரணத்து கொண்டோ அவங்க கண்ணுல மட்டும் நம்ம பற்றவே கூடாது. மறைவா இருந்து உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரியா மா, காயத்ரி இப்ப எப்படி இருக்கா? ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கமா, என்ன நிலையில இருக்கான்னு எதுவும் தெரியல. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. சரியா, காயத்ரியை கத்தியால குத்த போகும்போது நீ ஸ்பாட்ல தானே இருந்த? கத்தியால யார் குத்துனாங்கன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? நீ போலீஸ்க்கு ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணியா? அப்பா அவங்க யார் என்னன்னு தெரியலப்பா. ஆனா நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம்லாம் பண்ணிட்டேன்.